நேயர்களுக்கு வணக்கம். ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில இன்னைக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்தே நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் வணக்கம் திரு ராஜேந்திரகுமார் மற்றும் திரு புருஷோத்தமன். இருவரும் பட்டய கணக்காளர்கள் மற்றும் ஜிஎஸ்டியில சிறப்பு பயிற்சியும் பெற்றவர்கள். இவர்களிடம் உங்களுடைய ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்து கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். சார், பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படின்னு பேசும்போது ஜிஎஸ்டினால விலைவாசி உயருமோ, பட்ஜெட்ல துண்டு விழுமோ அப்படிங்கிற அச்சம் எழுது. இது தேவையான ஒரு அச்சமா? இது தேவையில்லாத அச்சம்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் தேவை இருக்கிற அச்சம்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அரசாங்கம் பற்றி பார்த்தீங்கன்னா வரி விதிப்பினால்தான் ஒரு அரசாங்கம் இயங்குது. நாட்டு நலத்திட்டங்கள், அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாமே வரியை நம்பி தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு வரி விதிப்பு சட்டம் மாற்றி அமைக்கும் பொழுது சில பொருட்களின் விலைவாசிகள் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சில பொருட்கள் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பொருளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க அதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஜென்ரலாக நம்ம ஆமாம் இது விலை ஏறும், பால் விலை ஏறிடும் அப்படின்னு சொல்லுவோம். வரியினால் மட்டும் சிலதாகாது. ஆனால் இது மறைமுக வரி. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக மற்ற சாதனங்கள்லாம் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டு, அதெல்லாம் அதனுடைய வரி அமைப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து நிர்ணயித்த பிறகு தான் இந்த பொருளின் விலை ஏறுமா இல்லை இறங்குமா அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஓகே சார், ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு, இந்த டிராஃப்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும் இல்லையா? எந்த அடிப்படையில் இந்தந்த பொருளுக்கு இந்த விகிதாச்சாரத்தில் தான் வரி விதிக்கணும் அப்படிங்கிற முடிவு எட்டப்பட்டது? பொதுவாக எடுத்துனீங்கன்னா பேசிக் நெசசிட்டி ஃபார் காமன் மேன் இருக்குது. இந்த பேசிக் நெசசிட்டி காமன் மேன் வரும்போது அதுக்கெல்லாம் நில் ரேட் வச்சுருக்காங்க, இல்லைன்னா 5% ரேட் வச்சுருப்பாங்க. அதே இதில் லக்ஸுரி குட்ஸ்னு இருக்குது. லக்ஸுரி டிவி, ஃப்ரிட்ஜு இதே மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஹை ரேட் வச்சுருப்பாங்க, 28% வச்சுருப்பாங்க. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வர்றதுக்குள்ள 12%, 18% ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இது நாள் வரைக்கும் அமல்ல இருந்த மற்ற வரிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு பொருளுக்கு இந்த மாதிரியான ஸ்லாப் 5%, 12%, 18% ஸ்லாப்ல கொண்டு வராங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் அந்த முடிவு எட்டப்பட்டது? அதாவதுங்க, இது நாள் வரைக்கும் ஒரு பொருள் மேலே எவ்வளவு வரி, வேட் வரின்னு ஒன்று இருக்குது. அதுதான் மக்களுக்கு கண்ணில் தெரியுது. ஏன்னா அதுதான் பில்லில் இருக்கும். இன்க்ளூஸ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் வேட் வரி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் போய் கடையில் ஒரு சோப் வாங்கினீங்கன்னா அது என்ன வேட்டு அதுதான் நம்ம கண்ணில் தெரியும். ஆனால் அந்த சோப்புக்கு ஏற்கனவே கலால் வரி செலுத்தப்பட்டிருக்கு 12.5%. அதனுடைய அந்த கலால் வரியுடைய சுமையும் அந்த சோப்பு தாங்கி இருக்கு. அது நம்ம கண்ணில் தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம திடீர்னு 18% அப்படின்னு சொல்றோம்னா அந்த 18% நமக்கு வேட்டு வரின்றதான் நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாது, கலால் வரியும் சேர்த்து தான். 12.5 கலால் வரி, 14.5 வேட் வரி, ரெண்டும் சேர்த்தா 27. அந்த வேட் கலால் வரி மேலேயே இருக்கு. ஸோ 27.5 அப்படி நிற்குது. ஆனால் இன்னைக்கு 18 நம்ம பார்க்கணும். 18 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே. இப்போ தம்பி, நீ ஏற்கனவே 27.5 செலுத்தின்னு இருக்க, உனக்கு தெரியல. அது அந்த கணக்கு போட்டு பார்க்கணும். இப்போ இதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றது அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான வேலை தானே? ஏன்னா பொதுவாகவே பொதுவெளியில பப்ளிக் இது பத்தின ஒரு அச்சத்துல இருக்காங்க. ஜிஎஸ்டியா, புது வரியா, அதிகமான வரி விதிப்பா, என்னுடைய சுமை அதிகமாயிடுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பரவலா இருக்கத்தானே செய்யுது. ஆமா, குழப்பம் என்னைக்குமே இருக்குங்க. ஏன்னா இது வரி சம்பந்தப்பட்டது. வரி சம்பந்தப்பட்டது விஷயத்துல நான் ஒரு கருத்து சொல்லலாம், அண்ணன் புருஷோத்தமன் சார் அதுக்கு மாற்று கருத்து சொல்லலாம், நீங்க அதுக்கு மூன்றாவது கருத்து சொல்லலாம். அதனால் வரின்னு வந்தால் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ரேட்ன்ற விஷயத்துல அரசாங்கம் மிக 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 கடுமையாக உழைச்சிருக்காங்க. நான் அரசியல் பேசலை, ஆனால் பொதுவாக இந்த அரசாங்கத்தை நான் பாராட்டுவேன். ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணியிருக்காங்க. சிலது இப்படி அப்படி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தாராளமாக அது இருக்கணும். அப்போ தான் அது நல்ல வேலை பார்த்துருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, இன்னைக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படிங்கிறதுனால ஊர்லேருந்து சில பொதுமக்கள்லாம் அவங்களுடைய கேள்விகளை புதிய தலைமுறை மூலமாக உங்ககிட்ட முன்வைக்க
முயற்சி பண்ணாங்க. அப்படி அந்த வகையில திருச்சியிலேருந்து வைரவன் கேட்ட கேள்வி இப்ப பார்க்கலாம். சார், இப்போ நம்ம வீட்டு வாடகை விட்டுருக்கோம். வீட்டு வாடகையிலேருந்து வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு ஜிஎஸ்டியினுடைய இது வரி கட்டுறாப்பில் இருக்குமா, இல்லை கட்டணும்னா எந்த அளவுக்கு கட்ட வேண்டியது இருக்கும், அதனுடைய லாப நஷ்டங்கள் என்னங்கிறத எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறீங்க, பிஸ்னஸுக்கு வாடகைக்கு விட்டுறீங்களா, இல்லை இதுக்கு இப்போ ரெசிடென்ஷியலுக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? ஓகே. ஸோ ரெசிடென்ஷியலுக்கு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா வரி கட்ட வேண்டியது இல்லை. பிஸ்னஸுக்கு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா வரி கட்டும்படியாக இருக்கும். ஆனால் 20 லட்சம் ரூபா மொத்தத்தில் உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் குட்ஸ் இல்லைன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு நேர் கேட்ட கேள்வி நம்ம பார்த்துலாம் சார். திருச்சியிலேருந்து செந்தில்குமார் கேட்ட கேள்வி இப்போ பார்க்கலாம். நாங்கள் பிரிண்டர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் அது பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கு வரி உண்டா? இது வந்து இந்த போன்ற நிறைய மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இது செஞ்சுருக்கேன். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜிஎஸ்டி சட்டத்திற்கும் மற்ற சட்டங்களுக்கும் தொடர்பு கிடையாது. நான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், ஜிஎஸ்டி வருமா வராது அப்படி கிடையாதுங்க. ஜிஎஸ்டி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டம். உங்களுடைய வருடாந்திர டர்ன்ஓவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாதாரண லாங்குவேஜில் சொல்ல போனால் சேல்ஸ். இந்த சேல்ஸ் வந்து வருஷத்தில் 20 லட்சம் ரூபாய் தாண்டவில்லை என்றால் நீங்கள் யாரும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இல்லைங்க. அல்லது வேறு சில இதெல்லாம் இருக்குது. பட் அது வந்து நம்ம இந்த தருணத்தை சொல்ல வேண்டாம். ஜெனரலாக சொல்கிறது வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய டர்ன் ஓவர் தாண்டலன்னு வச்சுக்கோங்க வருஷத்தில், நீங்கள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. இது எல்லாருக்கும் சொல்ல வேணும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. பலருக்கும் வேறு சில விதமான குழப்பங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட போய் அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணப்போ சில பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, பெட்ரோலுக்கு ஏன் ஜிஎஸ்டி விதிக்கல? பெட்ரோல் வந்து அன்றாடம் எல்லாருமே பயன்படுத்துற ஒரு கமாடிட்டி தானே. பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா தானே அதனுடைய பலன் விலை குறைவை நாங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் எதிர்பார்க்க முடியும்? புருஷோத்தமன் சார் சொல்லுவார் கரெக்டா. இது வந்து பெட்ரோல்ங்கிறது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து வருமானம் போகிறது, சென்ட்ரலுக்கும் ரொம்ப வருமானம் போகிறது. இதை கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகப்படியாக லாஸ் ஆகுது. ஸோ ஸ்டேட்லேயும் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, இது ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கூடாதுன்னு மெயினாக ஸ்டேட்டில் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரெவன்யூ லாஸ் ரொம்ப இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு கொண்டு வர மாட்டோம், 2-3 வருஷம் கழிச்சு கன்சிடர் பண்ணி திருப்பி அப்போ சுச்சுவேஷனை இது பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ கொண்டு வரோம் தான் சொல்கிறாங்க. பொதுவான ஒரு சந்தேகம், மற்றும் ஒரு சந்தேகம், ஜிஎஸ்டியை பொறுத்த அளவில் ஜிஎஸ்டி வந்து முதல்ல இந்த லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ பில்லில் இருந்த டாரிஃப் வேற, அதுக்கப்புறமா ரெவ்யூ பில்ல வேற, இன்னைக்கு அமலுக்கு வரும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாற்றங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமா? கண்டிப்பாங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறக்க போகுது. டெலிவரி வந்து ஜூலை 1ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அது நார்மல் டெலிவரி தான் இருக்கணும், சிசேரியனெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நார்மலாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வளரும் பொழுது பல மாற்றங்கள் வரும். அதே போல தான் இந்த சட்டம் ஒரு குழந்தை. இப்போ பல மாற்றங்கள் வரும், ரேட்டில் மாற்றம் வரும், வித்தியாசம் வரும். அண்ணன் பெட்ரோல் பற்றி அண்ணன் சொன்னார், இப்போ நல்லா தெளிவாக சொன்னார். இது எதனாலனா, ஜிஎஸ்டியில் வந்து ஹையஸ்ட் ரேட்டு 40க்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் வந்து 50%. சில ஸ்டேட்டில் வந்து பெட்ரோலுக்கு ரேட் வந்து 50%. யாருமே வந்து என்ன பெட்ரோலுக்கு நம்ம வந்து டேக்ஸ் செலுத்துறோன்னு பார்க்கறது இல்லை. வண்டி கொண்டு வராங்க, பெட்ரோல் ஊற்றுறாங்க, போயினே இருக்காங்க. கட்டாயத்தில் இருந்து இல்லை. இப்போ நமக்கு வேண்டாம்னா வந்து வண்டி ஓட்டுறோன்னா பெட்ரோல் நமக்கு தேவையில்லை. ஆனால் அப்படி இல்லையே, எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க இல்லை. ஸோ அதனால 40% தான் மேக்ஸிமம் ரேட். 20% சிஜிஎஸ்டி, 20% எஸ்ஜிஎஸ்டி, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நாளைக்கு பெட்ரோல் வந்து தான் இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சார், இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் பெட்ரோல் பங்க்ல என்ன, நம்ம என்ன மாதிரியான வரிகள் கட்டுறோம்? பெட்ரோல் வந்து கலால் வரி இருக்கு, அப்புறம் வேட் இருக்கு, மிக அப்புறம் வந்து பெட்ரோல் செஸ் இருக்கு. பெட்ரோலுக்குன்னு ஒரு தனி செஸ் இருக்கு, எனர்ஜி செஸ் இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% 60% வருது பெட்ரோல் வரியே. ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விலையில 50% 60% வந்து வரி. அதில் நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்க, ஸ்டேட் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸோட ரேட் மாறுது. பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் இல்ல, பெட்ரோலுடைய. ஆமா, பெட்ரோல் ப்ராடக்ட்ன்றது வேற, அது ஜிஎஸ்டில இருக்கு. என்னுடைய கேள்வியை நான் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கிறாரு. திருவாரூரில் இருந்து ஒரு நேயர். வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். இருக்கேம்மா. உங்களுடைய கேள்வி கேளுங்க சார்.
ஆமா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இது வந்து ரேட் ஏறுமா இறங்குமா ஜிஎஸ்டிக்கு அப்புறம்? திருவாரூர் வந்து எங்க புருஷோத்தமன் சாரோட ஊர், அவர் பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார். ஒயிட் குட்ஸ் உடைய விலை வந்து ஏறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா முன்னாடியே ரேட்டு 27%, இப்போ இருக்கிறது 28%. முன்னாடி இருந்ததில் உள்ளீட்டு வரி கிடையாது, எக்ஸைஸுக்கு உள்ளீட்டு வரி கிடையாது. இப்போ அதுக்கு உள்ளீட்டு வரி வருது. அதனால விலை வந்து ஏறதுக்கு சான்சஸே இல்லை. சுந்தர், காஞ்சிபுரத்துலேருந்து திரு சுந்தர் இப்போ இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஓகே மேம். சார், எல்இடி டிவிக்கெலாம் ரேட்டு ஏறுமா ஏறாதுங்களா சார்? அப்போ கோல்டுக்கு வந்து ரேட்டு ஏறுமா ஏறா சார்? கோல்டு காயினா வாங்கிக்கலாம்னு கேட்குறேன் சார். நீங்கள் கோல்டுன்னு பொதுவாக சொல்லிட்டீங்க. கோல்டு பிஸ்கெட்டா, கோல்டு பாரா, கோல்டு ஜுவல்லரியா, கோல்டு காயினா, இல்லை கோல்டு மற்ற சாமான்கள் டம்ளரு தட்டா அந்த மாதிரி இருக்குது. சரி, பொதுவாக வந்து இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து ஜுவல்லரியில் வந்து 3% வரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கோல்டு ரேட்டுக்கும் இந்த வரிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் என்ன ரேட் அன்றைக்கி 2500 ரூபாவா, நீங்கள் 2500 ரூபா கொடுப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கு வந்து தனியாக 3% செலுத்தணும். அதனால் வந்து கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து உங்களுடைய சாமர்த்தியம், கடைக்கார்ட்ட போய் நீங்கள் பேரம் பேசி அது வந்து எப்படி அது வரியோட சேர்த்து வாங்குறதா சேர்க்காம வாங்குறதான்னு சொல்லி கண்டிப்பாக வந்து விலை ஏறி இருக்கு. அது வந்து மாற்றமே இல்லை. 2% ஏற்கனவே வந்து 1 கலால் வரி 1 வேட் வரி போய் இப்போ 3% ஆயிருக்கு. 1% தான், ஒரே 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. இப்போ எல்இடி டிவின்னு சொல்கிறீங்க நீங்கள். எல்இடி டிவி இன்னைக்கு நேற்று இல்லையே. நீங்கள் இந்த எல்இடி டிவிலேருந்து ஃபாரின்லேருந்து வாங்கி வந்தாலே நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டில் செலுத்தி ஆகணும் இல்லையா? அதனால் வந்து எல்இடி டிவிக்கு வந்து பெரிய அளவில் மாற்றம் ஒன்று வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து திருவண்ணாமலையிலேருந்து சுரேஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க சுரேஷ். மேடம், நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். சரி, ஹலோ, உங்களுடைய கேள்வி கேளுங்க சுரேஷ். வீட்டுக்கு வந்து டைல்ஸ் எடுக்கணும், கம்பிலாம் எடுக்கணும். அது ரேட்டு இதுக்கு 1ஆம் தேதிக்குள்ள எடுத்துடலாமா, இல்லை 1ஆம் தேதி கழிச்சு எடுக்கலாமான்னு கேட்குறேன். இது பரவலான ஒரு சந்தேகம் தான். இந்த மாதிரியான ஒரு பணிகள் மேற்கொண்டிருக்கும் போது முன்னாடியே வாங்குறதா இல்லை 1ஆம் தேதிக்கு அப்புறமா வாங்குறதா அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே இருக்க ஒரு கேள்வி. உங்களுடைய பதில் என்ன? இதில் வந்து நான் அனலைஸ் பண்ண வரலையும், ரேட்ஸ்லாம் அனலைஸ் பண்ண வரலையும், முன்னாடி இருந்த ரேட்டும் இது இப்போ இருக்கிற ரேட்டும் குறைவாக தான் இருக்குது, ஜாஸ்தியாக இல்லை. அப்புறம் இப்போ வந்து இருக்கிற டீலர்ஸ்க்கெல்லாம் உள்ளீட்டு வரி, வேட்டுக்கு வந்து உள்ளீட்டு வரி இருந்தது. ஆனால் எக்ஸைஸ் டியூட்டிக்கு உள்ளீட்டு வரியே கிடையாது. இப்போ அந்த உள்ளீட்டு வரியை வந்து பெனிஃபிட் எடுக்கும்போது விலைகள் குறையறதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்கே ஒழிய கூட்டத்துக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, விலை குறையறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுச்சேரியிலேருந்து வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ வெங்கடேஷ், உங்க கேள்வி கேளுங்க வெங்கடேஷ். ஹலோ சார், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. வந்து பொருள் வாங்குறோம். ஹலோ, சொல்லுங்க வெங்கடேஷ், தொடர்ந்து பேசுங்க. கம்பெனி வந்து டாக்ஸ் எப்படி என் கடைக்காரர் கொடுக்குறாரு, அவர் டாக்ஸ் கட்டல, யார் சார் டாக்ஸ் பே பண்ணுவது? வெங்கடேஷ், உங்க கேள்வி புரியல, மறுமுறை கேளுங்க. அதான் சார், நான் கம்பெனி வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்றேன், அவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டு விற்கிறாங்க இல்லையா? சரி, நான் வந்து ஒரு டீலரு. நீங்க டீலர், ஓகே. ஆமா, அவர் வந்து டாக்ஸ் கட்டலன்னா யாரை பேன் பண்ணணும்? அதாவது அவர் வந்து டாக்ஸ் பில்லு போட்டு உங்ககிட்ட கொடுத்துறாரு, ஆனா அவர் அரசாங்கத்துக்கு செலுத்தலன்னு சொல்றீங்க, அதை சொல்ல வரீங்களா? அவர் கட்டாம போயிட்டாரு, அது யார் பாதிப்பு? ஆமா, அவர் கட்டாம போயிட்டா நீங்க வந்து அந்த ஜிஎஸ்டி கிரெடிட் நீங்க எடுக்க முடியாது. அந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுடைய கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி நீங்க கழிச்சிக்க முடியாது. அவர் கட்டாத ஜிஎஸ்டி நீங்க தான் கட்டணுன்றது கிடையாது. அவருடைய பொறுப்பு அது, அவர் தான் கட்டணும். எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இதை வந்து அவர் தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து ஊர்ல இருந்து மற்றும் ஒரு கேள்வி நம்மளுடைய நேயர் பதிவு செஞ்சு அமைச்சிருக்கிறார். அந்த கேள்வியை முதல்ல பார்த்துடலாம். நான் ஒரு சைக்கிள் கடை வச்சுருக்கேன். எங்கள் டர்ன் ஓவர் 5 லட்சத்துக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நிலைமையில் எவ்வளவு லிமிட் வச்சுருக்காங்க ஜிஎஸ்டிக்கு? நாங்கள் இதுக்கு 3 ரிட்டர்ன் கொடுக்கணுமா? 3 ரிட்டர்ன் எப்படி நான் சாதாரண சிறு வியாபாரி எப்படி கொடுக்க முடியும்? சார், உங்களுடைய பதில். முதல்ல வந்து இவருடைய கேள்வியை நான் பாராட்டுறேன். ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்காரு. அதாவது சைக்கிள் கடை வச்சிருக்கிற அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி உடைய அந்த நாலேஜ் போய் சேர்ந்திருக்கு. இதற்கு காரணம் ஊடகங்களும், உங்களை போன்ற ஊடகங்களும் மற்றும் நியூஸ் பேப்பர், மீடியா எல்லாம். மிக மிக அருமையான ஒரு கொஸ்டின். 20 லட்சத்துக்குள்ள இருந்தா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. சந்தோஷமா இருக்கலாம். 5 லட்சம் சொல்றாரு வருஷத்துக்கு, சந்தோஷமா இருக்கலாம். இந்த 3 ரிட்டர்ன் அது யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலங்க. முதல்ல 3 ரிட்டர்ன்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது.
அதாவது நீங்கள் வந்து 3 முறை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து உங்களோட டேட்டாவை வந்து நீங்கள் வந்து 2 முறை கொடுக்கணும். தேர்டு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயின் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது இந்த டேட்டா வந்து உங்களுடைய மெயின் ரிட்டர்னில் வந்துடும். 3 ரிட்டர்ன்லாம் கிடையாது, இது ஒரே ரிட்டர்ன் தான். ஆனால் இது ஏன் 3 ரிட்டர்ன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருக்கு விற்றுருக்கீங்க அவர் அதை கிரெடிட் எடுக்கணும். நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் தான் அவர் எடுப்பார். நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க பாருங்க, அதை நீங்கள் கிரெடிட் எடுக்கணும். அது அவர் எஸ்ன்னு சொன்னால் தான் நீங்கள் கிரெடிட் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தர் மேட்ச் பண்ணுறோம். இந்த மேட்சிங் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். 3வது ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். ஓகே, அடுத்து ஒரு நேர் காத்திருக்கிறார் சார். சென்னையிலிருந்து சுரேஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் மேடம், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நான் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நியூ இயர் காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ், இது டைரி, கீ செயின், பென்னு, டார்ச் அப்படின்னு. எனக்கு இயர்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 8 lakhs தான் என்னோட இயர்லி டர்ன் ஓவர். 25 வருஷமா பண்ணுறேன். பட் நான் ஒரு சில ஐட்டம் டெல்லி பாம்பேலேருந்து வாங்குவேன், ஒரு சில ஐட்டம் பாரிஸில் அர்ஜென்ட்டாக கேட்டால் வாங்குவேன். நான் வந்து எந்த டேக்ஸும் எந்த கஸ்டமருக்கும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது இது வருஷமா. என்கிட்ட டின் நம்பர் இல்லை மேடம். ஓகே, நான் வீட்டோட வச்சு பண்ணுறேன். இப்போ ஜிஎஸ்டி வந்திருக்கு மேடம், என்னோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸே ஆக போகிறது கிடையாது. எனக்கு இந்த 8 lakhsல எனக்கு 1.5 லட்சம் கிடைக்கும், இல்லை 2 லட்சம் மேக்ஸிமம் கிடைக்கும். நான் இப்போ என்ன ஜிஎஸ்டிக்குள்ளே போகணுமா இல்லை வேண்டாமா மேடம்? ஆனால் நீங்கள் வாங்குறவங்க கிட்ட நீங்கள் வரி செலுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய பதில்? அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா? இல்லை, வெளி மாநிலத்திலேருந்து கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது நேரில் போய் கொள்முதல் பண்ணிட்டு வாங்கிட்டு வராரா, இல்லை சரக்கை வந்து லாரியில் போட்டு அனுப்புகிறாங்களா? ஆமாம், அது மெயின் போட்டு தான் சார் அனுப்புகிறாங்க. பட் அவங்க வந்து பில்லை பற்றி கேட்கறது இல்லை சார். இல்லை தயவு செஞ்சு இன்னைக்கும் சொல்கிறேங்க, ஜிஎஸ்டி வந்து இனிமேல் பில் இல்லாமல் வந்து சரக்கு அனுப்பாதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த டைரியெல்லாம் கம்பெனிஸுக்கு கொடுக்குறீங்களா இல்லை இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு கொடுக்குறீங்க இந்த டைரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம்? ஒரு 50 டைரி 30 டைரி கொடுப்பேன், கேஷ் கொடுப்பா. இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து அந்த டைரியை விற்கிறீங்களா இல்லை வந்து இண்டிவிஜுவல்ஸ் கடையில் கொண்டு போய் விற்கிறீங்களா? எப்படி? நிறுவனத்துக்கும் கொடுக்குறேன் சார். நிறுவனத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லாட்டி அவங்க அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். உங்ககிட்டேருந்து வாங்குற பொருளுக்கு அவங்க ஜிஎஸ்டி செலுத்தி அப்புறம் அவங்க கிரெடிட் எடுத்துக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட வியாபாரம் செய்கிறீங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் கேட்கலாம். இல்லை என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா அந்த வியாபாரம் எனக்கு வேண்டாம்னு சொல்ல நிலைமை இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து வித் ஜிஎஸ்டி அப்படின்ற சூழலுக்கு வந்து மாறுது. நீங்கள் 8 lakhs பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது ஏன் 80 லட்சம் ஆக்கக்கூடாது? தாராளமாக செய்யலாம், நல்லா பண்ணுங்க. நன்றி சுரேஷ், இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்வி கேட்டதுக்கு. அடுத்து சென்னையிலிருந்து முத்தமிழ் செல்வன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ முத்தமிழ் செல்வன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. நான் ஒசூர்லேருந்து முத்தமிழ் செல்வன் பேசுறேங்க. உங்க கேள்வி? ஒசூர்லேருந்து. சரி, உங்க கேள்வி. சார், இப்போ நான் ஒரு இம்போர்ட்டர், பர்னிச்சர் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். ஓகே. இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் 30% வந்து கஸ்டம் டியூட்டி கட்டி தான் எடுத்துட்டு வரோம். திருப்பி இன்னொரு 28% நீங்க டாக்ஸ் கட்ட சொன்னீங்கன்னா நியரஸ்ட் பாத்தீங்கன்னா 60% எங்களுக்கு டாக்ஸ் ஆயிருது. ப்ராடக்ட் மேல இது வந்து ஏறும் உங்களுக்கு. ஓகே, இதை எப்படி இது வந்து பண்ண முடியும் சார்? அதுபோக இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸை வந்து நான் இன்புட் எடுக்க முடியுமா சார்? அவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில்? இந்த கஸ்டம்ஸில் டியூட்டி கட்டுறீங்கல்ல, அதில் 3 விதமான டியூட்டி இருக்குது. பேசிக் கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று கட்டுறீங்க, அட்வாலரம் அது அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று கட்டுறீங்க, அப்புறம் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டின்னு ஒன்று கட்டுறீங்க. இதில் வந்து பேசிக் எக்ஸைஸ் டியூட்டிக்கு நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. அந்த அட்வாலரம் டியூட்டியும் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டியும் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம். அதுக்கு இனிமேல் வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அட்வாலரம் டியூட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஜிஎஸ்டிக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதாவதுங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரெடிட் எடுக்க முடியாது. அதாவது அட்வாலம் சொல்கிறது சாதாரண லாங்குவேஜில் சிவிடி கவுண்டர் வேலிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் வேலிங் டியூட்டிக்கும் சரி, ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டிக்கும் சரி அவர் கிரெடிட் எடுக்க முடியாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து கஸ்டம்ஸ்க்கே 30% கட்டியிருக்கேன், இனிமேல் கூடுதலா 28% ஆகும் சொல்றது சரியா? இல்ல, தப்பு. அது தவறு. ஓகே, அவருக்கு தெரியல. கரெக்டா. அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாரு. பொள்ளாச்சியிலிருந்து மோகன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? மேம், இப்போ கிரவுண்ட் கர்னல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மார்க்கெட் கம் டீச்சர்ஸ்னு 1% இருக்கு. அது ஜிஎஸ்டி வந்துட்டா அது போயிருமா எப்படி? ஜிஎஸ்டி மட்டுமா? அப்புறம் ஜிஎஸ்டி கிரவுண்ட் கர்னல்ஸ் ஆயில் இருக்கு,
எவ்வளவு பெர்சென்ட்? தென் இப்போ அதர் ஸ்டேட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிஎஸ்டி 2%ல ஜிஎஸ்டி வந்துட்டா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டா அந்த 2% எடுத்துக்கலாமா? எப்படி 5% மாறிடுமா எனக்கு? உங்களுடைய ப்ராடக்ட் என்னதுங்க? கிரவுண்ட் கர்னல் சார், நிலக்கடலை பருப்பு. கிரவுண்ட் ஒண்டி, நிலக்கடலை பருப்பு மட்டும். அது நீங்க இப்போ கரண்ட்ல என்ன ரேட்ல நீங்க பண்றீங்க? ரேட்டுங்க சார், ரேட் இப்போ வந்து 80 ரூபா 70 ரூபா. இல்ல உங்க வேட் ரேட் வந்துட்டு 5 இப்போ கரண்ட்ல. அதர் ஸ்டேட் சிஎஸ்டினா 2% இல்லைங்களா? உங்களுக்கு கிரவுண்ட் ரேட் வந்து என்னென்ன ஜிஎஸ்டியில் நீங்கள் பாருங்க, அதுவும் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு ஒன்று அது நில் ஆயிருக்கும், இல்லை 5 தான் இருக்காது, கண்டிப்பாக 12லாம் இருக்காது, அதே ரேட் தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ என்ன செய்யணுமோ அதே தான் செய்ய போறீங்க ஜிஎஸ்டியில், அவ்வளோதான். அடுத்து சென்னையிலிருந்து கோலப்பன் இணைப்பில் இருக்கிறார். கோலப்பன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் கோலப்பன், இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரி, இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கோலப்பன், நீங்க மீண்டும் இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ தொடர்ச்சியா சில பேர் வந்து கேள்விகளை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஏற்கனவே இருக்கிற வரியோட கூடுதலா ஜிஎஸ்டி வரி சேருது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இங்க பரவலா இருக்கு. இதை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? இது என்ன, எல்லாரும் வந்து முதல்ல ராஜேந்திரகுமார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேட்டோட தான் கரண்ட் டாக்ஸை கம்பேர் பண்றாங்க. வேட்டுக்கு எல்லா பில்லையும் வேட்டு மாத்திரம் தான் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி அதுல கலால் வரி இருக்கு. இது கலால் வரியும் வேட்டு வரியும் சேர்த்து வர வரி இது. அதாவது கலால் வரி 12%, வேட்டு 14%, 14.5% தான் 26.5% ஆயிடுறது. இப்போ 27% தான் போடுறாங்க. அப்படிங்கிற போது விலை வந்து ரேட் வந்து ஜாஸ்தியே கிடையாது, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், அடுத்து திருச்சியிலேருந்து குமார் அப்படிங்கிற நேயர் அவருடைய கேள்வியை பதிவு செஞ்சு அமைச்சிருந்தாரு. அந்த கேள்வியை பார்த்துடலாம். லாரிக்கு பாடி கட்டிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்து சும்மா பழுது பார்த்து தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்து நான் இது வரைக்கும் வரி எதுவுமே கட்டினதில்லை. இதுக்கு மேல் போட்டு நான் கட்டணுமா, என்ன வரும் எனக்கு தெரியணும். எனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆணை கொடுத்துருக்காரு நமக்கு. அவருடைய டர்ன் ஓவர் எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை. 20 லட்சத்துக்கு கீழேன்னா அவர் எதுவும் கட்ட வேண்டாம். ஓகே, சரிங்களா? ஆனால் 20 லட்சத்துக்கு மேலே நினச்சிப்போம், 12% என்னமோ வருது, இல்லை 5 or 12 இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது அந்த பாடி பில்டிங்க்கு. 20 லட்சம் டர்ன் ஓவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முழுமையான விலக்கா இல்லை ஆப்ஷனலா? ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா நீங்கள் வரி செலுத்திடலாம். ஓகே, இல்லை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இப்போதைக்கு இருக்கு. தொடர்ந்து இணைப்புல வேல்முருகன் இருக்காரு, கோவில்பட்டியிலிருந்து நேர அழைச்சிருக்கீங்க. வேல்முருகன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வேல்முருகன் சார், கோவில்பட்டி. கேள்வி கேளுங்க சார். எங்களுக்கு நாங்க பில்டிங் கட்டி வாடகை விட்டுருக்கோம் 4 கடைகள். சரி. ஆனா நகராட்சிக்கு தீர்வு கறி கட்டிக்கிட்டு வர்றோம். சரி. ஆனா இப்ப ஜிஎஸ்டி வந்தா அந்த நகராட்சி ரத்தாகுமா? ஆமா, இந்த வரி கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல கிடையாதுங்க. இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து அது தனி, ஜிஎஸ்டி தனிங்க. சரி, இந்த மாதிரி இடத்த வந்து வணிக பயன்பாட்டுக்காக வாடகைக்கு விடுறவங்க எந்த மாதிரியான ஜிஎஸ்டியை கட்ட நேரிடும்? அதான் 20 லட்சம் அந்த வாடகை வந்து 20 லட்சம் தாண்டிச்சுன்னா ஜிஎஸ்டி செலுத்தணும், தாண்டலன்னா செலுத்த வேண்டாம். ஒருவேளை வாடகைக்கு விடுறவங்க ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து கட்டல அப்படிங்கிற பட்சத்துல என்ன? ஹவுஸ் ஓனர்ஸ்ன்றது ரெசிடென்ஷியல் நீங்க சொல்றது. கமர்ஷியலுக்காக கடையை நீங்க வந்து ஒரு இடத்த வந்து கமர்ஷியல் பிசினஸுக்காக நீங்க வந்து வாடகைக்கு விட்டீங்கன்னா அது நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்டி செலுத்தணும், 20 லட்சத்துக்கு மேல இருந்தா. சரிங்களா? அவர் செலுத்தலைன்னா அது அவருடைய ப்ராப்ளம். இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். மதுரையிலிருந்து ராஜேந்திரன் அவருடைய கேள்வியை பதிவு செஞ்சு அமைச்சிருக்காரு. அந்த கேள்வியை பார்த்துடலாம். நான் ஒரு அன்றாட ஒரு மாதக்குரிய பட்ஜெட்டுக்குரிய செலவில் இருக்கிறோம். ஸோ இப்போ பருப்பு, இந்த மாதிரி பால், அத்தியாவசியமான இதை பொருட்கள் வாங்கும்போது அவர் விலைகள் ஏற்றப்படுமா அல்லது குறைக்கப்படுமா, மீண்டும் உயருமான்றது சரியாக தெளிவுபடுத்தப்படவில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார், உங்களுடைய பதில்? அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் வந்து ஏறும்படியாக டேக்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஐட்டம் தான் வந்து டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது கீ வந்து 0லேருந்து 12% பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாரும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கான், அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர அத்தியாவசிய பொருள் விலை ஏறத்துக்கு சான்சஸே கிடையாது. முதல்லையும் வந்து அத்தியாவசிய பொருளுக்கு நில் ரேட்டு தான் இருந்தது, இப்போவும் நில் ரேட்டு தான் இருக்குது. சில ஐட்டத்துக்கு மாத்திரம் 5% வச்சுருக்காங்க, அதனால் விலைவாசி ஏறாது. இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து முதல் கேள்விக்கே நம்மளை திருப்பி கொண்டு போய் நிறுத்துது. எந்த அடிப்படையில் நான் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு வந்து இந்த விகிதாச்சாரத்தில் வரி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது, இது பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற தொடர்ச்சியான கேள்விகள் வந்து திரும்ப எழறதுக்கு இப்படி 1-2 ஐட்டம்ஸில் இருக்கிற இந்த வித்தியாசங்கள் தான் காரணமாக அமையுது.
இதுக்கு வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? இப்போ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி வந்து விதிச்சு அந்த வரி கம்மி, ஆனால் விலைவாசி வந்து இறங்கவே இல்லைன்னா அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அந்த சட்டம் இருக்கு ஜிஎஸ்டியில். நெல்லையில இருந்து ஒரு நேயர் தற்போது இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் கிரீஷ், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், அதாவது நாங்கள் ரீசார்ஜ் கடை வச்சிருக்கோம். 20 lakhs மேல வந்து டேர்ன் ஓவர் ஈஸியா ஆயிரும். எங்களுக்கு வந்து கமிஷனும் கம்மியா தான் கிடைக்கும். அப்புறம் வந்து அதை எப்படி நாங்கள் கட்ட முடியும்? அதாவதுங்க, நீங்கள் இனிமேல் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்க ஜிஎஸ்டி போட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க கையில். நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ நீங்கள் அவங்க கையில் ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துடணும். ஏற்கனவே நீங்கள் செலுத்துகிற ஜிஎஸ்டியும் செலுத்த போகிற ஜிஎஸ்டிக்கும் பேலன்ஸ் தான் நீங்கள் செலுத்த வேண்டியது வரும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைன்றதே கிடையாது, நீங்கள் கவலையே படாதீங்க. அடுத்து மும்பையிலிருந்து சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன சுவாமிநாதன்? மேடம், சுவாமிநாதன் பேசுகிறேன். கேள்வி கேளுங்க. நாங்கள் வந்து இந்த கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி எவ்வளவு எதுன்னு தெரியறதுக்குதா? கேட்டரிங் சர்வீஸ்க்கு எவ்வளவு சார் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி வந்து 5%, 2.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, இது எக்ஸிஸ்டிங் வரியை விட அதிகமா குறைச்சலா இல்ல கிட்டத்தட்ட ஒரே அளவு தானா? எக்ஸிஸ்டிங் வரின்னு பார்க்கும்போது அதில் வந்து 60% அபேட்மெண்ட், 40%க்கு வந்து தேவர் பேயிங் த டேக்ஸ். அது ரேட்டாக 15%, 6% கட்டிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ 5% கட்டுறாங்க. குறைஞ்சிருக்கு. சரி, மீண்டும் வந்து அந்த வாடகைக்கு விடக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இடத்த வாடகைக்கு எடுத்து அங்க வந்து வியாபாரம் நடத்துறவர் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு. இது வந்து அந்த இடத்துடைய ஓனர் லேண்ட்லார்ட் வந்து அதுக்கான வரியை சரியா செலுத்தினாதான் இவருக்கு கேரி ஓவர் ஆகும் இல்லையா? ஒருவேளை இவர் வந்து இவருடைய ப்ராசஸ்ல தாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் வந்து நீங்கள் கிரெடிட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கிரெடிட்டை வந்து திரும்பி அரசாங்கத்துக்கு செலுத்தணும். சரிங்களா? கிரெடிட் எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. அவர் என்னைக்கு அதை செலுத்துகிறாரோ அப்போ நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹவுஸ் ஓனர் கரெக்டாக சொல்லிடணும், சார் நீங்கள் ஜிஎஸ்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தயவுசெய்து நீங்கள் அதை செலுத்துறீங்க, ஏன்னா நான் வந்து அதை கிரெடிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, அடுத்து வந்து பரவலாக எல்லாருமே கேட்குறது வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நான் கையில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் விலை ஏறுமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் குட்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ரீ ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அவசரமாக இந்த ஆஃப் சீசன் பீரியட், ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேனா இல்லை அத்தியாவசிய பொருட்களை வாங்குவேனா அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் மக்கள் இருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வு? குழப்பத்துக்கு காரணம் வந்து வணிகம் தான். நம்ம ஊர்ல தடிக்கு வந்தா ஒரு சேலு, ஆடிக்கு ஒரு சேலு. ஆடி சேல் என்னைக்காச்சும் நான் இப்பதான் பாக்குறேன் 10 வருஷமா. ஆடின்றது ஒரு சேலே கிடையாது. ஆடிக்கு யாரும் புதுசா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆடி சேல் இருக்கு, ஆடி விட்டா தீபாவளி சேல் இருக்கு, தீபாவளி விட்டா வந்து உங்களுக்கு நியூ இயர் சேல் இருக்கு, நியூ இயர் விட்டா பொங்கல் சேல் இருக்கு, பொங்கல் விட்டா உங்களுக்கு தமிழ் நியூ இயர் சேல் இருக்கு, தமிழ் நியூ இயர் சேல் போய் இப்போ ஜிஎஸ்டி சேல் வந்துருச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பத்தோட ஒண்ணா சேர்ந்துருச்சுங்கறீங்க. அர்த்தமற்ற ஒரு சேல் தான். இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அவ்வளவுதான். திருப்பூர்ல இருந்து மகேந்திரன் இப்போ இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மகேந்திரன், உங்க கேள்வி என்ன? திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியிலிருந்து மகேந்திரன் பேசுறேன் சார். உங்க கேள்வி கேளுங்க மகேந்திரன். சார், இப்ப வந்துங்க டிவி இந்த பைக் இது வந்து விலை கூடுமா குறையுங்களா? பாத்தீங்களா, இவரு அதே தான் கேக்குறாரு. டிவி பைக்ல விலை கூடுமா? டிவி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவின்றது பாத்தீங்கன்னா, டிவி வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்க, எந்த இன்ச்சு என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். இப்போ டிவி வந்து மேக்ஸிமம் ரேட் 28% வச்சுருக்காங்க. டிவி சரி, மற்ற ஆட்டோமொபைல்ஸ் சரி, மோட்டார் வெஹிக்கிள் சரி, இதெல்லாம் 28 வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான குட்ஸ் கிடையாது. சரிங்களா? அதுக்காக நெகட்டிவ் குட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் அத்தியாவசியமாக டிவி பார்க்கலாம் என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாது. அதே போல் தான் வந்து இது 28 வச்சுருக்காங்க இன்னைக்கு டேட்டில். ஒரு இமீடியட்டாக விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட 6 மாதத்தில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக விலை குறையும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கலால் வரியும் சேர்த்து, அதுக்கு வந்து வேட் வரியும் சேர்த்து, அதுக்குண்டான வேறு அடிஷ்னல் சேர்த்து தான் நீங்கள் கட்டின்னு இருக்கீங்க. மற்ற எல்லா விதமான செலவுகளுக்கும் வந்து இப்போ வந்து அரசாங்கம் கிரெடிட் கொடுக்க போகுது. ஸோ நாளடைவில் வந்து விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராபுரத்திலிருந்து ஹரி இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன ஹரி? மேடம், நாங்கள் வந்து பேப்பர் கோன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன மேனுஃபேக்சர் பண்றீங்க? பேப்பர் கோன். பேப்பர் கோன். ஓகே. ஆமாங்க. நாங்க வந்து 12%ல வாங்கிட்டு இருக்கோம் மேடம். சரி. இப்போ வந்து என்ன எங்களுக்கு வரும்னு தெரியல மேடம். என்ன நாங்க கோனா சேல் பண்ணி விற்கும் போது மதிப்பு கூட்டி விற்கும் போது என்ன வரும்னு தெரியல.
இப்போ புதுசா என்ன டாக்ஸ் விகிதாச்சாரம் இருக்குன்னு இல்ல கேட்கல. பேப்பர் கோன் வந்து அது எக்ஸாக்டா என்ன ரேட்டுன்னு நமக்கு இப்போதைக்கு இமீடியட்டா சொல்ல முடியாது. ஆனா வந்து 12% அது 12 தான் இருக்கணும். பெருசா ஒன்று மேக்ஸிமம் 18 போயிருக்கலாம், இல்லை 5க்கு குறைஞ்சிருக்கலாம். அதை அவர் கண்டிப்பா பார்க்கணும். அந்த நோட்டை பார்த்துட்டு அதை கரெக்டாக அவங்க ஆலோசனை எடுத்துட்டு தான் அது சொல்ல முடியும். இப்போ ஏற்கனவே செலுத்தின வரையும் அவர் கிரெடிட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இது வரைக்கும் செலுத்தினது வந்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜிஎஸ்டியில் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் நிபுணருடைய பதிலா இருக்கு. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குல்ல, சிறு சிறு வணிகர்கள்லாம் வந்துட்டு தாங்க எந்த ஒரு ஸ்லாப்ல விழறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதை பத்தி கேட்டா வந்து என்னுடைய ஆடிட்டர் கிட்டே பதில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு வந்து தீர்வா இதுக்கு ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்தை அணுகலாம், ஒரு முகவரை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு இடம் ஏதாவது இது வரைக்கும் அமைப்புல இருக்கா? இதுவரையிலையும் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ்ன்னு சொன்னால் ஆடிட்டர் தான் பெஸ்ட்டு சோர்ஸ் அவங்களுக்கு. அதுலேயும் வந்து ஏன் இப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குன்னா, இந்த ரேட்டே வந்து ரிலீஸ் ஆகி இப்போ 20 நாள் தான் ஆகுது. எல்லாரோடையும் அந்த கிட்டத்தட்ட 1200 கமாடிட்டிஸ் இருக்குதுல்ல. 1200 கமாடிட்டிஸையும் ரேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யார்கிட்ட போனாலும் அந்த ரேட்டை பார்த்து தான் சொல்ல முடியும், செக்கிங் பண்ணி தான் சொல்ல முடியும். பெட்டர் வந்து அவங்களோட ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் கரெக்ட் சொல்யூஷன். நான் இன்னொரு சஜஷன்ஸ் கொடுப்பேங்க. எல்லா வணிகர்களும் அவங்க எந்தெந்த கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மளிகை கடைக்காரர் வந்து ஒரு 100 ஐட்டம் வச்சிருக்காருன்னா அந்த 100 ஐட்டத்தை லிஸ்ட்டு போட்டுக்கணும். அவர் அட்லீஸ்ட் ஒரு 50 ஐட்டம் வரும், மேக்ஸிமம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அதை லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை வந்து யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் ஆடிட்டர் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் ஒரு ஆடிட்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த சட்டத்தை நல்லா புரிஞ்சு தெளிவாக சொல்கிறவங்ககிட்ட போய் ஆலோசனை வாங்கணும் அவங்க. ஏன்னா கேர்டு அப்படின்றதுக்கு வந்து நெல் ஜிஎஸ்டியில், யோகர்ட் அதுக்கு 5%. ரெண்டுமே தயிர் தான். யோகர்ட்ன்றது சக்கரை போட்ட தயிர், ஃப்ரெஷ் மில்க்குக்கு நெல், ஃப்ளேவர்ட் மில்க்கு 5. அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு மிக மிக ஒரு நுணுக்கமான பார்த்து நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டியது. காஃபினா டக்குன்னு காஃபிக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்ல முடியாது. காஃபியில் பல விதமான காஃபி இருக்கே. அதே மாதிரி அரிசி பிராண்டடா, ரெஜிஸ்டர்ட் பிராண்டா, அன்ரெஜிஸ்டர்ட் பிராண்டா. பருப்பு நீங்கள் கடையில் போய் நல்லா பேக் பண்ணி ஆர்கே பிராண்ட் அப்படின்னு வாங்கும்பொழுது அதுக்கு 5% வருது. பிராண்டே இல்லாமல் சாதாரணமாக பொட்டலம் கட்டி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வரி கிடையாது. இதெல்லாம் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்க இன்னொரு சிக்கல் எழுது இல்லையா, கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, 1ஆம் தேதியில ஜிஎஸ்டி அமலுக்கு வருது. எந்த பொருளை வாங்கினாலும் மேல நீங்க எவ்வளவு வரி கட்டுறீங்க அப்படிங்கறது விவரமா எழுதப்பட்டிருக்கும். நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அரியலூர்ல இருந்து சங்கர் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சங்கர், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நாங்க முந்திரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, உங்க சந்தேகம் என்ன சங்கர்? முந்திரி பருப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இப்ப ஏற்கனவே 5% வரி கட்டிட்டு இருக்கோம். இப்ப வரி எவ்வளவு வருது? 12. எனக்கு தெரிஞ்சு 12 முந்திரி 12% வரி சங்கர். என்னுடைய இதுல 12 முந்திரி வந்து நீங்க ரா முந்திரியா இல்ல ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட்டா ரோஸ்ட் பண்றீங்களா? இல்ல ஃபினிஷ்ட் ரோஸ்டட் தான். ரோஸ்டட் முந்திரி வாங்கி ரோஸ்ட் பண்ணி நீங்க பேக் பண்ணி விக்கிறீங்க அதானே? அப்படியே ரோஸ்டட் பண்ணாத அப்படியே போர் மாவு அப்படியே விக்கிறது. ரெடியா திங்கிற மாதிரி பருப்பா விக்கிறதுக்கு வரி எவ்வளவு கட்டணும்? டக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது 12ன்னு சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க அந்த லிஸ்ட்டை பாத்துக்கோங்க. சரி, நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பாக்கெட் மேல பார்க்கும்போதே இத்தனை சதவீதம் வரி தான் நான் கட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நுகர்வோருக்கு தெரியற மாதிரி ஏற்பாடு இருக்குன்னு அரசாங்கம் சொல்லுது. இப்ப வணிகர்களுக்கே தெரியாத பட்சத்துல 1ஆம் தேதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு புது பேக்கிங் வருமா? அதுக்கு என்ன தீர்வு? அப்படி இல்லைங்க, நுகர்வோருக்கே தெரியும்படியா இருக்கும். அப்படின்னா நீங்க கடையில ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு இன்வாய்ஸ் வாங்குவீங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க, நீங்க கடையில போய் ஒரு புடவை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சோப் வாங்குறீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் 40 rupees கொடுத்துட்டு வந்துனே இருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு வரின்னு உங்களுக்கு தெரியல. நீங்க இந்திய சாதாரண குடிமக்கள் வந்து இந்த நாட்டுக்கு எவ்வளவு வரி செலுத்துறாங்கன்றது தெரியணும். அது இனிமே இன்வாய்ஸ்ல வரும். நீங்க போய் கடையில வாங்கும்போது நீங்க பில் வாங்குவீங்க இல்லையா, அந்த பில்லுல வந்து வரி இருக்கும், ஜிஎஸ்டி வரி இவ்வளவு அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். பில் இல்லாம கொடுக்காதப்பா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இனிமே கொடுக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? சரி சரி, அண்மை காலமா பரவலா ஒரு விஷயம் சர்ச்சையை கிளப்புது அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் பயன்படுத்துற பொட்டுக்கும் குங்குமத்துக்கும் வந்து டாக்ஸ் இல்ல 0 டாக்ஸ் ஸ்லாப்ல வச்சுட்டு சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு மட்டும் 18% ஸ்லாப் வச்சிருக்காங்களே, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொன்னு, ஏற்கனவே டாக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னாலுமே ஜிஎஸ்டின்னு ஒரு புதிய வரைமுறைப்படுத்தப்படும் போது இதுக்கு விலக்கு அளிக்க கூடாதா? குறிப்பா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்காவது விலக்கு அளிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க.
பொட்டு குங்குமம் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டம். இந்தியாவில் வந்து பொட்டு குங்குமத்துக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. அது தெய்வீகத்துக்கு சமம்னு சொல்லலாம். அதனால அதை நில்லில் வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற நாப்கின் ஐட்டம் வந்து ஒரு சாதாரண ஒரு இந்தியன் யூஸ் பண்றாங்களான்றது வந்து ஒரு சந்தேகம். அது ஒரு லெவலுக்கு மேல இருக்கிற அந்த ரிச் அந்த பீப்புள் யூஸ் பண்ற ஐட்டமாக தான் இருக்காது. மேபி இன்றைக்கு எல்லாரும் யூஸ் பண்றதா இருக்கலாம். ஆனா இன்றைக்கும் கவர்மெண்டோடைய தோரணையில வந்து இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமக்கள் அதை வந்து பயன்படுத்துறாங்களா அப்படின்ற பார்த்து தான் வந்து அவங்க சொல்றாங்க. இது வந்து இப்போ இல்ல இது வந்து 18ல இருந்து இது வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து யாராச்சும் கவர்மெண்ட் அரசுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து அதை கண்டிப்பா பரிசீலிக்கும். இல்லாததே கிடையாது. ஆமா, கண்டினியூஸ் டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட் தான் இருக்கும் அது மேல. சரி, அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. கோவையிலிருந்து மீனா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். நான் வந்து சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் மேம். என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஹவுஸ் ஆர்டிக்கல், ஃப்ளோர் கிளீனிங் இந்த மாதிரி A to Z எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பர் ஆனம் 20 lakhs டர்ன் ஓவர் ஆகுது. 20 lakhsக்கு மேலே டர்ன் ஓவர் ஆகுது. பட் ஆனா நாங்க அதெல்லாம் லேபர் கொடுத்துருவோம். எங்களுக்கு கடைசியா வந்து ஒரு 1 lakh 1.5 lakh அந்த மாதிரி தான் கிடைக்குது. இதுக்கு நாங்க GST கட்டணுமா? ஆமாங்க, 20 லட்சத்துக்கு மேல போனா நீங்க கண்டிப்பா GST செலுத்தணும். அந்த லேபருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்க GST செலுத்திட்டு ரிவர்ஸ் சார்ஜ்ல செலுத்திட்டு நீங்க வந்து உங்களுடைய அந்த ஆல்ரெடி இனிமேல் GST கட்ட போற வேண்டிய இதுல நீங்க கழிச்சுக்கணும். உங்களுக்கு உங்க ஆடிட்டர் யாரோ நீங்க அவரை கேளுங்க, உங்களுக்கு விலாவரியா அதை பத்தி சொல்லுவார். அடுத்து சென்னையிலிருந்து வினோத் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன வினோத்? ஹலோ மேடம். வினோத், உங்க கேள்வி கேளுங்க. மேடம், ஆக்சுவலா இப்போ ஃபாரின்ல இருந்து இப்போ டிவி எல்லாம் வாங்கிட்டு வர்றாருங்க. ஆமா, அதுக்கு கிட்டத்தட்ட 28ல இருந்து 30% வரைக்கும் டாக்ஸ் வாங்கிட்டு தான், டியூட்டி கட்டிட்டு தான் கொண்டு வரோம். ஆமா. இப்போ GST ஏறினதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சார், ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ற டிவிக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்கனவே கட்டுறோம். GSTல இது வருமா? நீங்க சொந்த உபயோகத்தை கொண்டு வரீங்களா இல்ல வியாபாரத்தை கொண்டு வரீங்களா? சொந்த உபயோகத்தை தான் கொண்டு வரீங்க இல்லையா? ஆமா. அது வந்து அதே ரேட்ல தான் இருக்கு. விலைவாசி ஏறதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டிக்கும் GSTக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூடுதல் வரி இருக்காது. வினோத், அழைப்புக்கு நன்றி. சார், இந்த மாதிரியான சந்தேகங்கள் பரவலா இருந்துட்டே தான் இருக்கு. GST நடைமுறைக்கு வந்த பிறகு பல குழப்பங்கள் எழலாம் அப்படிங்கிற அச்சம் அரசாங்கத்துக்கே இருக்கு. இந்த நடைமுறை சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு அரசு தயாரா இருக்கா? தயாரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு அவங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அரசாங்கமும் கத்துக்கிறது இல்லைங்களா? அரசாங்கம் இயங்குறது யாரால? அவங்களுடைய பணியாளர்கள் யார் இருக்காங்களோ, கமிஷனர்ஸ், சூப்பரிண்டன்ட்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்கெல்லாம் அவங்களுக்கும் இந்த சட்டத்தை பத்தி எல்லாமே தெரியுன்றது கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை தான். அட்லீஸ்ட் வந்து 50% தெரியலன்னு நம்ம சொல்லலாம். இவருன்னா இப்படி சொல்றாருன்னு இல்லை, கண்டிப்பா ஆணித்தனமா சொல்லுவேன் நான். இது எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது, தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. போக போக தான் தெரிஞ்சுப்போம். அடுத்து கௌஷிக் ஒரு நேயர் இருக்கார். டெல்லியில இருந்து கௌஷிக், வணக்கம். உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம், ஐம் கௌஷிக் ஃப்ரம் டெல்லி. உங்களுடைய சந்தேகம்? கௌஷிக், எனக்கு ரெகுலரா நாங்க டெய்லி யூசேஜ் பண்ற ஷேவிங் அண்ட் அப்புறம் மெடிசின்ஸ் நாங்க அப்ளை சம்பந்தப்பட்ட நாங்க பிரிஸ்கிரைப் பண்றது, அதெல்லாம் எங்களுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இல்ல ஆஸ் அ டாக்டர் வி சஜஸ்ட் லாட் ஆஃப் க்ரீம்ஸ் விச் ஆர் ஃபார் டெய்லி லோஷன்ஸ், இந்த மாதிரி ரெகுலரா வந்து சஜஸ்ட் பண்றோம். அதுக்கு ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா டாக்ஸ்? ஓகே, மெடிசின்ஸ் வந்து இப்போ இருக்கிற வந்து கலால் வரியும் சேர்த்து 11%, GSTயில் 12%. இதுதான் டிஃப்ரென்ஸ். 11%, 12%. இது ஜென்ரல் ரேட்டு. அப்புறம் லைஃப் சேவிங் ட்ரெஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக ரேட்டு இருக்கும், நில் ரேட்டும் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். ஜென்ரல் ரேட் வந்து 11% இருக்குது எக்ஸிஸ்டிங்லால. அது GSTயில் 12% ஆகும். அதே மாதிரி ஷேவிங் லோஷன்லாம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா, கலால் வரியெல்லாம் சேர்த்திங்கன்னா 27% இருந்தது, இப்போ 28% வருது. எல்லாமே வந்து பொதுவா எடுத்துக்கிட்டா ஒரு 1% இன்க்ரீஸ் இருக்கு. ஓகே, அடுத்து திருச்சியில இருந்து ஸ்ரீராம் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து ஸ்ரீராம் பேசுறேன். ஆக்சுவலா நாங்க பிராண்டட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்றோம். பன்னீர், பட்டர், சீஸ் எல்லாமே பண்றோம்.
அதுல வந்து எப்படின்னா எங்களுக்கு டின் நம்பர் கிடையாது, ஆட்டோ மொபைல்ல வச்சிருக்கோம். ஸோ அது வந்து எப்படி மேடம், எனக்கு டின் நம்பர் இப்போ கிடையாதுங்கிறாங்க. இப்போ பர்சனல் நேம்ல தான் பர்ச்சேஸ் பண்றேன் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து. அதுக்கு இன்னும் டேக்ஸ் திருப்பி ஜிஎஸ்டியில் போகணுமா? ஆனால் எங்களுக்கு வந்து 40 to 40 lakhs கிட்ட வரும், அதாவது பர்ச்சேஸ் மட்டும் ஆகும். ஆனால் பில்லிங் போட்டு எங்களால் சேல்ஸ் பண்ண முடியாது மொபைலுங்கிறதுனால. எப்படி பண்ணுறது மேடம்? அது எப்படி சார் உங்களுடைய பதில்? முதல்ல வந்து நான் 40 lakhs நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பில் இல்லாமல் சேல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. மிக மிக தவறான ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. பிராண்டட்னு வேறு சொல்கிறீங்க. நீங்கள் இந்நாள் வரைக்கும் எப்படி வந்து நீங்கள் சேல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வரி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வரி இருக்குது, ஜிஎஸ்டியில் வரி இருக்குது, வேட்லேயும் பிராண்டடில் வரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இனிமேல் வந்து நீங்கள் மொபைலில் போய் விற்றா கூட நீங்கள் வந்து ஒரு கேஷ்ட்டை தான் விற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வெளியே கொண்டு போகும்போது டெலிவரி செலன் போட்டு கொண்டு போங்க. 40 லட்சம் செய்கிறீங்க, அது ஜிஎஸ்டியில் இருக்குது, இல்லைன்றது கிடையாது. சார், அடுத்து சென்னையிலிருந்து சுமந்த் கிருஷ்ணசாமி இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம் அண்ட் ஹேண்ட்லூம் ஹேண்ட்மேட் வீவிங் சாரீஸ்க்கெல்லாம் என்ன ஜிஎஸ்டி தெரியும்? ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மெயின்லி. கைவினை பொருட்களுக்கு என்ன சார் விகிதம்? கைவினை பொருட்களுக்கு நான் பார்த்து தான் சொல்லணும், ரேட் என்னங்கிறது ரேட்டை பார்த்து தான் சொல்லணும். ஜென்ரலாக இட் வில் பி 0%. டு என்கரேஜ் ஸ்மால் ஆர்டிசான்ஸ் rate will be generally 0%, nil rate. Okay, கைவினைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக 0%ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதுக்கும் நீங்க உங்களுடைய ஆடிட்டரை செக் பண்ணிக்கிறது நல்லது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுமந்த். சார், இன்னைக்கு வீட்டு உபயோக பொருட்களை பத்தி நம்ம பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சல எல்லாமே வீட்டு உபயோக பொருட்கள் தான். இப்போ மருந்துமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இது வேற வேற செக்டர்ல கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் கொஸ்டினா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, மாசத்துக்கான பட்ஜெட் போடும்போது குறைஞ்சிருக்குமா, அதிகரிச்சிருக்குமா, இல்ல சமநிலையில தான் இருக்குமா? சமநிலையில் இருக்கும் நான் சொல்ல மாட்டேங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இப்போதான் இந்த சட்டம் ஆரம்பிக்க போகுது. இதனுடைய பயன் போக போக தான் மக்களுக்கு சேர்ந்து அடையும். டக்குன்னு பயன் வராது. ஏன்னா அந்த வியாபாரி எந்த ஸ்டைலில் வியாபாரம் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. இந்தியாவில் எல்லா விதமான டைப்பான வியாபாரிகளும் இருக்காங்க. நேற்று ஸ்டாக் வச்சுருவங்க இருப்பாங்க, 2 வருஷம் ஓல்டு ஸ்டாக் வச்சுருவங்க இருப்பாங்க, பில்லு டேக்ஸ் கட்டி வாங்கின பொருளாக இருக்கும், டேக்ஸே இல்லாத வாங்கின பொருளாக இருக்கும். ஸோ அவர் எந்த ரூபத்தில் அந்த வியாபாரம் செய்கிறாரு நமக்கு தெரியாது. அதனால் இந்த பயன் ஒரு 6 மாத காலம் ஆகும். இவங்க எல்லாரையுமே ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டம் இருக்க தான் செய்யும். பிகினிங்கில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். மேபி ஒரு சிறிய 1% 2% ஏற்றம் இருக்கலாம். அதுக்கப்புறம் குறையும் பாருங்க. குறையும், நிச்சயமாக குறையும். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கும் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு இருவருக்கும் நன்றி. நேயர்களே, ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில திங்கட்கிழமை சிறு வணிகர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.